For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். கடந்த சில தசாப்தங்களில் ராஜ்யசபா ஒரு பயனற்ற ஸ்டெப்னி டயர் லிருந்து மிகவும் பயனுள்ள துணை அமைப்பாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் காணக்கூடிய காரணிகள் மற்றும் பகுதிகளை முன்னிலைப்படுத்தவும். ராஜ்யசபா ஒரு பயனற்ற ஸ்டெப்னி டயர் யூஸ்லெஸ் ஸ்டெப்னி டயர் என்ற விமர்சனத்திலிருந்து இந்திய ஜனநாயகத்தை காக்கும் ஒரு மிக முக்கிய அமைப்பாக மாறியுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. குறிப்பாக கடந்த சில தசாப்தங்களில் அதன் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. இதற்கான காரணிகள் மற்றும் அது செயல்படும் முக்கிய பகுதிகள் குறித்த விரிவான விளக்கம் இங்கே. ராஜ்யசபாவின் முக்கியத்துவத்தை மாற்றிய காரணிகள் ஃபேக்டர்ஸ். கூட்டணி அரசியல் கோalition era. கடந்த 30 ஆண்டுகளில் மக்களவையில் லோக்சபா பெரும்பான்மை பெற்ற ஆளும் கட்சிகள் பல சமயங்களில் மாநிலங்களவையில் ராஜ்யசபா பெரும்பான்மையை பெற முடியவில்லை. இதனால் ஆளும் கட்சி தன்னிச்சையாக எந்த சட்டத்தையும் நிறைவேற்ற முடியாமல் மாநிலங்களவையின் ஆதரவை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது விவாதங்களுக்கும் கருத்தொற்றுமைக்கும் வழிவகுத்தது. கூட்டாட்சி தத்துவத்தின் எழுச்சி ரைஸ் ஆஃப் ஃபெடரலிசம். மாநில கட்சிகளின் வளர்ச்சி தேசிய அரசியலில் எதிரொலிப்பதால் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அரங்காக ராஜ்யசபா மாறியுள்ளது. மாநிலங்களின் நலனுக்கு எதிரான சட்டங்களை இது தீவிரமாக எதிர்க்கிறது. சட்ட நுணுக்கங்கள் மற்றும் நிபுணத்துவம். தேர்தல் அரசியலில் ஈடுபடாத ஆனால் அறிவுசார் நிபுணத்துவம் கொண்டவர்கள் வழக்கறிஞர்கள் பொருளாதார நிபுணர்கள் சமூக சேவகர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருப்பதால் சட்ட மசோதாக்கள் மீதான விவாதங்கள் மிகவும் ஆழமாகவும் தரமாகவும் இருக்கின்றன. மாற்றம் தெரியும் பகுதிகள் ஏரியாஸ் ஆஃப் விசிபிலிட்டி. அவசர சட்டங்களை தடுத்தல் செக் ஆன் ஹேஸ்டி லெஜிஸ்லேஷன். மக்களவை சில நேரங்களில் உணர்ச்சிவசப்பட்டோ அல்லது பெரும்பான்மை பலத்திலோ அவசரமாக சட்டங்களை இயற்றக்கூடும். ராஜ்யசபா அதனை மறுபரிசீலனை செய்து தாமதப்படுத்தி அதில் உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டுகிறது. உதாரணம் நிலம் கையகப்படுத்துதல் சட்ட திருத்த மசோதா 2015 மாநிலங்களவையின் எதிர்ப்பால்தான் தடுத்து நிறுத்தப்பட்டது. மசோதாக்களில் திருத்தம் மேற்கொள்ளுதல். அரசாங்கம் கொண்டுவரும் மசோதாக்களில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி திருத்தங்களை மேற்கொள்வதில் ராஜ்யசபா முக்கிய பங்கு வகிக்கிறது. உதாரணம் மோட்டார் வாகன சட்ட திருத்தம் மற்றும் ஜிஎஸ்டி மசோதாக்களில் மாநிலங்களின் உரிமைகளை காக்க பல திருத்தங்கள் ராஜ்யசபாவால் பரிந்துரைக்கப்பட்டன. நியமன உறுப்பினர்களின் பங்களிப்பு நாமினேட்டட் மெம்பர்ஸ். கலை இலக்கியம் அறிவியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நியமன உறுப்பினர்கள் அரசியல் சார்பற்று தங்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இது நாடாளுமன்ற விவாதங்களுக்கு புதிய பரிமாணத்தை தருகிறது. நிலைக்குழுக்களில் பங்கு ரோல் இன் ஸ்டாண்டிங் கமிட்டீஸ். நாடாளுமன்ற நிலைக்குழுக்களில் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டீஸ் ராஜ்யசபா உறுப்பினர்களின் பணி மிக முக்கியமானது. மசோதாக்களை அலசி ஆராய்வதில் இவர்கள் மக்களவைக்கு இணையாக சில நேரங்களில் அதைவிட சிறப்பாகவும் செயல்படுகின்றனர். முடிவுரை. முன்பு கூறியது போல ராஜ்யசபா வெறும் ஸ்டெப்னி டயர் அல்ல, அது வண்டியின் சமநிலையை பாதுகாக்கும் ஒரு முக்கிய சக்கரம். ஜனநாயகத்தில் பெரும்பான்மை வாதத்தை தடுத்து மாநிலங்களின் குரலை ஒலிக்கச் செய்யும் இன்றியமையாத அவையாக அது திகழ்கிறது. Rajya Sabha has been transformed from a useless stepney tire to the most useful supporting organ in past few decades. Highlight the factors as well as the areas in which this transformation could be visible. கடந்த சில தசாப்தங்களில் ராஜ்யசபா ஒரு பயனற்ற ஸ்டெப்னி டயர் லிருந்து மிகவும் பயனுள்ள துணை அமைப்பாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் காணக்கூடிய காரணிகள் மற்றும் பகுதிகளை முன்னிலைப்படுத்தவும். The transformation of the Rajya Sabha from a perceived, useless stepney tire
to a vital supporting organ can be attributed to several key factors and areas. பயனற்ற சக்கரம் என்று கருதப்பட்ட ராஜ்யசபா ஒரு முக்கிய துணை அமைப்பாக மாற்றுவதற்கு பல முக்கிய காரணிகள் மற்றும் பகுதிகள் காரணமாக இருக்கலாம். Factors contributing to transformation மாற்றத்திற்கு பங்களிக்கும் காரணிகள்: increased political maturity. The rise of regional parties and coalition governments has led to a more collaborative approach in the Rajya Sabha, fostering a culture of consensus, building and constructive debates. அதிகரித்த அரசியல் முதிர்ச்சி. பிராந்திய கட்சிகள் மற்றும் கூட்டணி அரசாங்கங்களின் எழுச்சி ராஜ்யசபா மிகவும் கூட்டு அணுகுமுறைக்கு வழிவகுத்தது, ஒருமித்த கருத்தை உருவாக்கும் மற்றும் ஆக்கப்பூர்வமான விவாதங்களின் கலாச்சாரத்தை வளர்த்தது. Diverse representation. The Rajya Sabha's composition, with members elected by state legislative assemblies and nominated experts, brings diverse perspectives and expertise, enriching the legislative process. பன்முகத்தன்மை கொண்ட பிரதிநிதித்துவம். ராஜ்யசபா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட நிபுணர்களை கொண்ட அமைப்பு பல்வேறு கண்ணோட்டங்களையும் நிபுணத்துவத்தையும் கொண்டு வந்து சட்டமன்ற செயல்முறையை வளப்படுத்துகிறது. Proactive role in legislation. The Rajya Sabha has become more assertive in reviewing and amending bills, ensuring thorough examination and advice on proposed laws. சட்டமியற்றுவதில் முன்னெச்சரிக்கையான பங்கு. மசோதாக்களை மறுபரிசீலனை செய்வதிலும் திருத்துவதிலும், முன்மொழியப்பட்ட சட்டங்கள் குறித்து ஆய்வு மற்றும் ஆலோசனை செய்வதிலும் ராஜ்யசபா மிகவும் உறுதியானதாக மாறியுள்ளது. Expertise and debate. The House provides a platform for informed debates using the expertise of its members to shape policy and legislation. நிபுணத்துவம் மற்றும் விவாதம். கொள்கை மற்றும் சட்டத்தை வடிவமைக்க அதன் உறுப்பினர்களின் நிபுணத்துவத்தை பயன்படுத்தி அறிவார்ந்த விவாதங்களுக்கு இந்த சபை ஒரு தளத்தை வழங்குகிறது. Areas of visible transformation. காணக்கூடிய மாற்றத்திற்கான பகுதிகள். Legislative amendments and delays. The Rajya Sabha has effectively used its powers to delay or amend legislation. It ensures that bills are thoroughly debated and clarified. Examples include the Land Acquisition Amendment Bill and the Triple Talaq Bill. சட்டமன்ற திருத்தங்கள் மற்றும் தாமதங்கள். சட்டங்களை தாமதப்படுத்த அல்லது திருத்துவதற்கு ராஜ்யசபா தனது அதிகாரங்களை திறம்பட பயன்படுத்தியுள்ளது. மசோதாக்கள் முழுமையாக விவாதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. நிலம் கையகப்படுத்துதல் திருத்த மசோதா மற்றும் முத்தலாக் மசோதா ஆகியவை எடுத்துக்காட்டுகளில் அடங்கும். Federal representation. The Rajya Sabha has protected state interests and maintained federal balance, as seen in the passage of the Goods and Services Tax (GST) bill. கூட்டாட்சி பிரதிநிதித்துவம். GST மசோதா நிறைவேற்றப்பட்டதில் காணப்படுவது போல் ராஜ்யசபா மாநில நலன்களை பாதுகாத்து கூட்டாட்சி சமநிலையை பராமரித்து வருகிறது. Debates on national issues. The House has provided a forum for in-depth discussions on critical national issues, such as the Citizenship Amendment Act and the cancellation of Article 370. தேசிய பிரச்சினைகள் குறித்த விவாதங்கள். குடியுரிமை திருத்தச் சட்டம் மற்றும் பிரிவு 370 ரத்து போன்ற முக்கியமான தேசிய பிரச்சினைகள் குறித்த ஆழமான விவாதங்களுக்கு அவை ஒரு மன்றத்தை வழங்கியுள்ளது. Checks and balances. The Rajya Sabha has exercised its authority to review and analyze executive actions, promoting accountability and transparency in governance. சரிபார்ப்புகள் மற்றும் சமநிலைகள். நிர்வாக நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் ஆராய்வதற்கும், நிர்வாகத்தில் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிப்பதற்கும் ராஜ்யசபா தனது அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளது. Additional key roles. கூடுதல் முக்கிய பாத்திரங்கள். Representation of states. The Rajya Sabha ensures equal representation for states, regardless of population size, fostering federal harmony and addressing regional disparities. மாநிலங்களின் பிரதிநிதித்துவம். மக்கள் தொகை அளவை பொருட்படுத்தாமல் மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவத்தை ராஜ்யசபா உறுதி செய்கிறது, கூட்டாட்சி நல்லிணக்கத்தை வளர்க்கிறது மற்றும் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்கிறது. Special powers. The House has unique powers, such as initiating the creation of All India Services,
which helps maintain uniformity in governance across states. சிறப்பு அதிகாரங்கள் மாநிலங்கள் முழுவதும் நிர்வாகத்தில் சீரான தன்மையை பராமரிக்க உதவும் அகில இந்திய சேவைகளை உருவாக்குவதை தொடங்குவது போன்ற தனித்துவமான அதிகாரங்களை அவை கொண்டுள்ளது. Stability and continuity. Rajya Sabha provides continuity in governance, even in times of political uncertainty. நிலைத்தன்மை மற்றும் தொடர்ச்சி அரசியல் நிச்சயமற்ற காலங்களில் கூட ராஜ்யசபா நிர்வாகத்தில் தொடர்ச்சியை வழங்குகிறது. இந்திய நாடாளுமன்ற அமைப்பில் ராஜ்யசபா பங்கு மற்றும் பொருத்தத்தை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். அதன் செயல்திறன் மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்த சில சீர்திருத்தங்களை பரிந்துரைக்கவும். இந்திய நாடாளுமன்ற அமைப்பில் மாநிலங்களவையின் ராஜ்ய சபா பங்கு மற்றும் அதன் மீதான விமர்சன ரீதியான ஆய்வு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் அல்லது யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கான விடை எழுதும் பாணியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராஜ்யசபாவின் பங்கு மற்றும் முக்கியத்துவம் ரோல் அண்ட் ரெலவன்ஸ். இந்திய அரசியலமைப்பின் 80வது பிரிவின்படி நிறுவப்பட்ட ராஜ்யசபா இந்திய ஜனநாயகத்தின் 2வது அவை, செகண்ட் சேம்பர் மட்டுமல்ல, அது ஒரு திருத்த அவை, ரிவைசிங் சேம்பர் ஆகும். மறுபரிசீலனை செய்யும் அவை ரிவைசிங் சேம்பர். மக்களவை லோக்சபா சில நேரங்களில் அரசியல் அழுத்தங்கள் அல்லது அவசரம் காரணமாக சட்டங்களை இயற்றலாம். ராஜ்யசபா அந்த மசோதாக்களை ஆழமாக விவாதித்து பிழைகளை சுட்டிக்காட்டி சட்டங்கள் தரமானதாக அமைவதை உறுதி செய்கிறது. கூட்டாட்சி தத்துவத்தின் காவலன் ஃபெடரல் பேலன்ஸ். இது மாநிலங்களின் பிரதிநிதித்துவ அவை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் அதிகாரங்களை மத்திய அரசு மீறாமல் இருப்பதை உறுதி செய்வதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. நிரந்தர அவை பெர்மனன்ட் ஹவுஸ். மக்களவை கலைக்கப்பட்டாலும் ராஜ்யசபா கலைக்கப்படுவதில்லை. அவசர காலங்களில் எமர்ஜென்சி முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு நாடாளுமன்ற அமைப்பு இருப்பதை இது உறுதி செய்கிறது. நிபுணர்களின் பங்களிப்பு. தேர்தல் அரசியலில் ஈடுபட விரும்பாத கல்வியாளர்கள், விஞ்ஞானிகள், கலைஞர்கள் மற்றும் சமூக சேவகர்கள் 12 நியமன உறுப்பினர்கள் மூலம் நாடாளுமன்ற விவாதங்களில் பங்கேற்க வாய்ப்பளிக்கிறது. விமர்சன ரீதியான ஆய்வு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். ராஜ்யசபா பல நேரங்களில் சிறப்பாகச் செயல்பட்டாலும் அதன் மீது சில கடுமையான விமர்சனங்களும் உள்ளன. மறைமுக பாதையாக பயன்படுதல் பேக்டோர் என்ட்ரி. தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய ராஜ்யசபாவை ஒரு பின்வாசல் வழியாக பேக்டோர் ரூட் பயன்படுத்துகின்றனர். இது அவையின் நோக்கத்தை சிதைக்கிறது. பண மசோதா வரம்பு மணி பில் லிமிடேஷன். பண மசோதா விஷயத்தில் ராஜ்யசபாவிற்கு மிக குறைந்த அதிகாரமே உள்ளது. 14 நாட்கள் மட்டுமே தாமதப்படுத்த முடியும். சில நேரங்களில் முக்கியமான சட்டங்களை ஆதார் சட்டம், அரசாங்கம், பண மசோதா என்று வகைப்படுத்தி ராஜ்யசபாவின் ஒப்புதல் இல்லாமலே நிறைவேற்றிக் கொள்கிறது. இருப்பிட தகுதி நீக்கம் ரிமூவல் ஆஃப் டொமிசைல் ரிக்வயர்மெண்ட். 2003ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தத்தின்படி ஒருவர் எந்த மாநிலத்திலிருந்தும் ராஜ்யசபா எம்பி ஆகலாம். இதனால் அந்தந்த மாநிலத்தின் உண்மையான குரல் மற்றும் உணர்வுகள் பிரதிபலிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. அரசியல் முட்டுக்கட்டை பொலிட்டிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷனிசம். சில நேரங்களில் எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பதற்காகவே அவையை முடக்குவதும் முக்கிய மசோதாக்களை தடுப்பதும் நடக்கிறது. இது கொள்கை முடக்கம் பாலிசி பாரலிசஸ் ஏற்பட வழிவகுக்கிறது. மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் சஜெஸ்டட் ரிஃபார்ம்ஸ். ராஜ்யசபாவின் செயல்திறன் மற்றும் பொறுப்புணர்வை அதிகரிக்க கீழ்க்கண்ட சீர்திருத்தங்கள் அவசியம். இருப்பிட தகுதியை மீண்டும் கொண்டுவருதல் ரீஸ்டோர் டொமிசைல் ரூல். ஒருவர் எந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவர் அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவராகவே இருக்க வேண்டும் என்ற விதியை மீண்டும் கொண்டுவர வேண்டும். இது கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்தும். பண மசோதா தெளிவுபடுத்தல்.
எந்த மசோதாவை பண மசோதா என்று வகைப்படுத்தலாம் என்பதற்கு தெளிவான மற்றும் கடுமையான விதிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். மக்களவை சபாநாயகரின் முடிவே இறுதியானது என்ற நிலையில் மாற்றம் கொண்டு வரலாம். நியமன உறுப்பினர்களின் வருகை. நியமன உறுப்பினர்கள் பலர் அவைக்கு வருவதே இல்லை. அவர்களின் வருகை மற்றும் பங்களிப்பை கட்டாயமாக்க வேண்டும். அவையை முடக்குவதைத் தடுத்தல். அவையை தொடர்ந்து முடக்கும் உறுப்பினர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் விவாதங்களுக்கான நேரத்தை அதிகரிக்கலாம். நிழல் அமைச்சரவை ஷாடோ கேபினெட் போன்ற முறைகளை விவாதங்களுக்கு பயன்படுத்தலாம். முடிவுரை. ராஜ்யசபா என்பது ஒரு தேவையற்ற தடைக்கல்லாக, கிளாக் இல்லாமல் ஜனநாயகத்தின் பாதுகாப்பு வால்வாக, சேஃப்டி வால்வ் செயல்பட வேண்டும். மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் சட்டங்களின் தரத்தை உயர்த்தவும் சில கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் காலத்தின் கட்டாயமாகும். Critically examine the role and relevance of Rajya Sabha in the Indian parliamentary system. Suggest some reforms to enhance its effectiveness and accountability. இந்திய நாடாளுமன்ற அமைப்பில் ராஜ்யசபா பங்கு மற்றும் பொருத்தத்தை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். அதன் செயல்திறன் மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்த சில சீர்திருத்தங்களை பரிந்துரைக்கவும். The Rajya Sabha, or Council of States, plays a vital role in India's parliamentary system, representing the interests of states and union territories. Its primary functions include law making, discussion, and oversight of the executive. However, the Rajya Sabha's effectiveness has been hindered by several challenges. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ராஜ்யசபா அல்லது மாநிலங்களின் கவுன்சில் இந்தியாவின் நாடாளுமன்ற அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் முதன்மை செயல்பாடுகளில் சட்டம் இயற்றுதல், விவாதித்தல் மற்றும் நிர்வாகத்தை மேற்பார்வை செய்தல் ஆகியவை அடங்கும். இருப்பினும் ராஜ்யசபாவின் செயல்திறன் பல சவால்களால் தடைபட்டுள்ளது. Challenges facing Rajya Sabha. ராஜ்யசபா எதிர்கொள்ளும் சவால்கள். Limited legislative power. The Rajya Sabha has limited authority over money bills, which can be introduced only in the Lok Sabha. This restricts its ability to review and amend financial legislation. வரையறுக்கப்பட்ட சட்டமன்ற அதிகாரம். மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தக்கூடிய பண மசோதாக்கள் மீது ராஜ்யசபாவிற்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் உள்ளது. இது நிதிச் சட்டத்தை மறுபரிசீலனை செய்து திருத்தும் திறனை கட்டுப்படுத்துகிறது. Disproportionate representation. The allocation of seats in the Rajya Sabha is based on population, leading to unequal representation among states. For instance, Uttar Pradesh has 31 members, while Tripura has only 1. விகிதாச்சாரமற்ற பிரதிநிதித்துவம். ராஜ்யசபாவில் இடஒதுக்கீடு மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டது. இது மாநிலங்களுக்கிடையில் சமமற்ற பிரதிநிதித்துவத்திற்கு வழிவகுக்கிறது. உதாரணமாக, உத்தரப்பிரதேசத்தில் 31 உறுப்பினர்கள் உள்ளனர், அதே நேரத்தில் திரிபுராவில் ஒருவர் மட்டுமே உள்ளார். Politicization of nominations. The nomination process for members has become increasingly politicized, with nominees often aligning with ruling parties. வேட்புமனுக்களை அரசியல்மயமாக்குதல். உறுப்பினர்களுக்கான நியமன செயல்முறை பெருகிய முறையில் அரசியல்மயமாக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் பெரும்பாலும் ஆளும் கட்சிகளுடன் இணைகிறார்கள். Frequent disruptions. The quality of discussions in the Rajya Sabha has declined due to frequent disruptions and partisan politics. அடிக்கடி இடையூறுகள். அடிக்கடி ஏற்படும் இடையூறுகள் மற்றும் கட்சி அரசியல் காரணமாக ராஜ்யசபாவில் விவாதங்களின் தரம் குறைந்துள்ளது. Reforms to enhance effectiveness and accountability. செயல்திறன் மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள். Restore domicile requirement. Ensure that members of the Rajya Sabha are residents of the states they represent to maintain a strong connection between the representative and the state. குடியிருப்பு தேவையை மீட்டெடுங்கள். பிரதிநிதிக்கும் மாநிலத்திற்கும் இடையே வலுவான தொடர்பை பராமரிக்க ராஜ்யசபா உறுப்பினர்கள் தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாநிலங்களில் வசிப்பவர்களாக இருப்பதை உறுதி செய்யவும். Revise membership rules. Ensure that at least 50 விழுக்காடு of Rajya Sabha members are domain experts rather than career politicians to bring diverse perspectives and expertise. உறுப்பினர் விதிகளை திருத்தவும்.
ராஜ்யசபா உறுப்பினர்களில் குறைந்தது 50 விழுக்காடு பேர் தொழில் அரசியல்வாதிகளாக இல்லாமல் கள வல்லுநர்களாக இருப்பதை உறுதி செய்து பல்வேறு கண்ணோட்டங்களையும் நிபுணத்துவத்தையும் கொண்டுவர வேண்டும். Restrict the use of money bills. Amend Article 110 to allow the Rajya Sabha to review money bills and preventing the Lok Sabha from bypassing the Rajya Sabha. பண மசோதாக்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் ராஜ்யசபா பண மசோதாக்களை மறுபரிசீலனை செய்ய அனுமதிக்கும் வகையில் பிரிவு 110 ஐ திருத்தவும் லோக்சபா ராஜ்யசபாவை தவிர்ப்பதை தடுக்கவும். Improve representation. Introduce equal representation for all states, reducing the dominance of populous states, and ensure adequate representation of women, minorities, and backward classes. பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்தவும் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்தவும் மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களின் ஆதிக்கத்தை குறைக்கவும் பெண்கள், சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் போதுமான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யவும். Amend the Anti-Defection Law. Allow Rajya Sabha members more freedom in voting, enabling them to act independently and review legislation effectively. கட்சித் தாவல் எதிர்ப்புச் சட்டத்தை திருத்தவும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் வாக்களிப்பதில் அதிக சுதந்திரத்தை அனுமதிக்கவும் அவர்கள் சுதந்திரமாகச் செயல்படவும் சட்டத்தை திறம்பட மறுபரிசீலனை செய்யவும் உதவும். Enhance oversight role. Empower the Rajya Sabha to have greater access to executive information and documents, and grant it a greater role in the selection and dismissal of key constitutional functionaries. மேற்பார்வை பங்கை மேம்படுத்தவும் நிர்வாக தகவல் மற்றும் ஆவணங்களை அதிக அளவில் அணுக ராஜ்யசபாக்கு அதிகாரம் அளிக்கவும் முக்கிய அரசியலமைப்பு செயல்பாட்டாளர்களை தேர்ந்தெடுப்பதிலும் பணிநீக்கம் செய்வதிலும் அதற்கு அதிக பங்கை வழங்கவும். நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படைகளை வலுப்படுத்துவதில் ராஜ்யசபா பங்கை பற்றி விவாதிக்கவும். நிச்சயமாக இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையை வலுப்படுத்துவதில் ராஜ்யசபாவின் மாநிலங்களவை பங்கு மிக முக்கியமானது. இதனை தேர்வு கண்ணோட்டத்தில் ஒரு கட்டுரை அல்லது விவாத வடிவத்தில் கீழே தொகுத்துள்ளேன். ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் ராஜ்யசபாவின் பங்கு. இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை உருவாக்கிய சிற்பிகள் ராஜ்யசபாவை வெறும் ஒரு கூடுதல் அமைப்பாக சூப்பர்ஃப்ளூவஸ் பாடி உருவாக்கவில்லை, மாறாக அது இந்திய ஜனநாயகத்தின் சமநிலையை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு வால்வாக சேஃப்டி வால்வ் செயல்பட வேண்டும் என்று விரும்பினர். கீழ்க்கண்ட வழிமுறைகளில் அது ஜனநாயகத்தின் அடித்தளத்தை வலுப்படுத்துகிறது. கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாத்தல். கார்டியன் ஆஃப் ஃபெடரலிசம். இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். மக்களவை லோக்சபா இந்திய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றால் ராஜ்யசபா இந்திய மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. சமநிலை. மத்திய அரசு தனது பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் சட்டங்களை கொண்டு வந்தால் ராஜ்யசபா அதை தடுக்கிறது. மாநிலங்களின் குரல். மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் எம்எல்ஏஎஸ் தேர்ந்தெடுக்கப்படுவதால் மாநிலங்களின் பிரச்சினைகளை தேசிய அளவில் எதிரொலிக்கச் செய்கிறது. தடுப்பு மற்றும் சமநிலை அமைப்பு. செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். ஜனநாயகத்தில் எந்த ஒரு அமைப்பும் வரம்பற்ற அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடாது. மறுபரிசீலனை. மக்களவை சில நேரங்களில் அரசியல் உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு அவசரகதியில் சட்டங்களை நிறைவேற்றலாம். ராஜ்யசபா அந்த மசோதாக்களை ஆழமாக விவாதித்து அதில் உள்ள பிழைகளை திருத்தி ஒரு நிதானமான பார்வையை சோபர் செகண்ட் தாட் வழங்குகிறது. இது சட்டங்களின் தரத்தை குவாலிட்டி ஆஃப் லெஜிஸ்லேஷன் உறுதி செய்கிறது. விவாத ஜனநாயகத்தை வளர்த்தல். டெலிபரேட்டிவ் டெமோக்ரசி. தேர்தல் அரசியல் அழுத்தங்கள் ராஜ்யசபாவில் குறைவு என்பதால் இங்கு நடைபெறும் விவாதங்கள் பெரும்பாலும் ஆழமானதாகவும் அறிவுபூர்வமானதாகவும் இருக்கும். நிபுணர்களின் பங்களிப்பு. அறிவியல், கலை, இலக்கியம் மற்றும் சமூக சேவை துறைகளில் சிறந்து விளங்கும் 12 உறுப்பினர்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள். தேர்தல் அரசியலில் ஈடுபட விரும்பாத இவர்களின் அறிவுசார் கருத்துக்கள் நாடாளுமன்றத்திற்குள் வர இது உதவுகிறது. ஸ்திரத்தன்மை மற்றும் தொடர்ச்சி. கண்டினியூட்டி. மக்களவை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கலைக்கப்படும்.
ஆனால் ராஜ்யசபா ஒரு நிரந்தர அவை பெர்மனன்ட் ஹவுஸ். தேசிய நெருக்கடி காலத்திலோ அல்லது மக்களவை கலைக்கப்பட்டிருக்கும் போதோ ஒரு நாடாளுமன்ற அமைப்பு செயல்பட்டுக் கொண்டே இருப்பதை இது உறுதி செய்கிறது. அவசரச் சட்டங்களுக்கு ஆர்டினன்சஸ் ஒப்புதல் அளிப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்வாதிகாரத்தை தடுத்தல் பிரிவென்டிங் ஆத்தாரிட்டேரியனிசம். ஒரு கட்சிக்கு மக்களவையில் மிகப்பெரிய பெரும்பான்மை ப்ரூட் மெஜாரிட்டி கிடைத்தாலும் ராஜ்யசபாவில் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லையெனில் தன்னிச்சையாக அரசமைப்புச் சட்டத்தை திருத்தவோ அல்லது மாற்றவோ முடியாது. இது ஜனநாயகத்திற்கு ஒரு பாதுகாப்பு அரண் ஆகும். முடிவுரை. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் கூறியது போல, ராஜ்யசபா என்பது இரண்டாவது அவையே தவிர இரண்டாம் தர அவை அல்ல. செகண்ட் சேம்பர், நாட் செகண்டரி சேம்பர். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் பல்வேறு தரப்பட்ட குரல்களையும் ஒலிக்கச் செய்து அவசர முடிவுகளை தடுத்து முதிர்ச்சியான ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதில் ராஜ்யசபா இன்றியமையாதது. Discuss the role of Rajya Sabha in strengthening the fundamentals of our parliamentary democracy. நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படைகளை வலுப்படுத்துவதில் ராஜ்யசபா பங்கை பற்றி விவாதிக்கவும். The Rajya Sabha plays a vital role in strengthening India's parliamentary democracy by providing a platform for checks and balances, promoting national integration, and ensuring representation of states and union territories. இந்தியாவின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் ராஜ்யசபா முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலைகளுக்கான தளத்தை வழங்குதல், தேசிய ஒருங்கிணைப்பை ஊக்குவித்தல் மற்றும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்தல் ஆகியவை அடங்கும். Key functions. முக்கிய செயல்பாடுகள். Representation of states. The Rajya Sabha represents the interests of states and union territories, fostering federalism and ensuring that regional voices are heard in national decision making. மாநிலங்களின் பிரதிநிதித்துவம். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நலன்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதித்துவப்படுத்துதல், கூட்டாட்சியை வளர்ப்பது மற்றும் தேசிய முடிவெடுப்பதில் பிராந்திய குரல்கள் கேட்கப்படுவதை உறுதி செய்தல். Checks and balances. It acts as a reviewing chamber, preventing speedy legislation and protecting state rights by scrutinizing bills passed by the Lok Sabha. சரிபார்ப்புகள் மற்றும் சமநிலைகள். இது ஒரு ஆய்வு அறையாக செயல்படுகிறது, அவசர சட்டத்தை தடுக்கிறது மற்றும் மக்களவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கண்காணிப்பதன் மூலம் மாநில உரிமைகளை பாதுகாக்கிறது. Discussion and review. The Rajya Sabha enhances the quality of legislation by providing a platform for detailed discussions and expert opinions, ensuring that laws are well considered and effective. ஆலோசனை மற்றும் மறுஆய்வு. விரிவான விவாதங்கள் மற்றும் நிபுணர் கருத்துகளுக்கான தளத்தை வழங்குவதன் மூலம் சட்டங்கள் நன்கு பரிசீலிக்கப்பட்டு பயனுள்ளதாக இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் மாநிலங்களவை சட்டத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது. Promoting national integration. By representing diverse regions and cultures, the Rajya Sabha promotes national unity and harmony, facilitating dialogue and cooperation among different parties and groups. தேசிய ஒருங்கிணைப்பை ஊக்குவித்தல். பல்வேறு பிராந்தியங்கள் மற்றும் கலாச்சாரங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலம் மாநிலங்களவை தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கிறது. வெவ்வேறு கட்சிகள் மற்றும் குழுக்களிடையே உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பை எளிதாக்குகிறது. Accountability. It holds the executive accountable through parliamentary tools like question hour, debates, and motions, ensuring transparency and good governance. பொறுப்பு, கேள்வி நேரம், விவாதங்கள் மற்றும் மோஷன்ஸ் போன்ற நாடாளுமன்ற கருவிகள் மூலம் நிர்வாகத்தை பொறுப்பேற்க வைக்கிறது, வெளிப்படைத்தன்மை மற்றும் நல்லாட்சியை உறுதி செய்கிறது. Strengthening parliamentary democracy. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்துதல். Continuity and stability. As a permanent house,
The Rajya Sabha ensures continuity in governance even when the Lok Sabha is dissolved, providing stability to the parliamentary system. தொடர்ச்சி மற்றும் நிலைத்தன்மை. நிரந்தர அவையாக மக்களவை கலைக்கப்பட்டாலும் கூட நிர்வாகத்தில் தொடர்ச்சியை உறுதி செய்து நாடாளுமன்ற அமைப்புக்கு ஸ்திரத்தன்மையை வழங்குகிறது. Special powers. It has unique powers, such as authorizing Parliament to legislate on state subjects and creating all India services, which help maintain uniformity in governance across states. சிறப்பு அதிகாரங்கள். மாநில பாடங்களில் சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்தை அங்கீகரிப்பது மற்றும் மாநிலங்கள் முழுவதும் நிர்வாகத்தில் சீரான தன்மையை பராமரிக்க உதவும் அகில இந்திய சேவைகளை உருவாக்குவது போன்ற தனித்துவமான அதிகாரங்களை இது கொண்டுள்ளது. Protecting federalism. The Rajya Sabha safeguards federalism by protecting state interests and preventing majoritarian excesses, ensuring that the rights of states are not compromised. கூட்டாட்சியை பாதுகாத்தல். மாநில நலன்களை பாதுகாப்பதன் மூலமும் பெரும்பான்மை மிகுதிகளை தடுப்பதன் மூலமும் மாநிலங்களின் உரிமைகள் சமரசம் செய்யப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதன் மூலமும் கூட்டாட்சியை பாதுகாக்கிறது. சவால்கள் மற்றும் சீர்திருத்தங்கள். Challenges and reforms. Limited financial powers. The Rajya Sabha has limited authority over money bills, which can be introduced only in the Lok Sabha. வரையறுக்கப்பட்ட நிதி அதிகாரங்கள். மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தக்கூடிய பண மசோதாக்கள் மீது மாநில சபைக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் உள்ளது. Reforms needed. To enhance its effectiveness, reforms such as increasing transparency in elections, providing more authority in financial matters, and ensuring fair representation from all states are necessary. தேவையான சீர்திருத்தங்கள். அதன் செயல்திறனை மேம்படுத்த தேர்தல்களில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல், நிதி விஷயங்களில் அதிக அதிகாரத்தை வழங்குதல் மற்றும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் நியாயமான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்தல் போன்ற சீர்திருத்தங்கள் அவசியம்.